ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அப்பா பொண்ணு யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மசால் வடை எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம். பார்த்திங்களா, இவ்வளோ சூப்பராக டேஸ்டான வடை. இது எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள் போகலாம். இதுக்கு தேவையானது வெங்காயம், பச்சை மிளகா. 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு கடலப்பருப்பு எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம், காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம், அதெல்லாம் கருவேப்பிலாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டு அதில் காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகேவா? எல்லாத்தையும் கொஞ்சமாக போட்டு கருவேப்பிலெலாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, ரொம்ப மழை அரைச்சிடக்கூடாது. இந்த பதத்தில் தான் அரைக்கணும், கொஞ்சம் கொரகொரப்பாக. அப்போ தான் நல்லா கிரிஸ்பியாக இருக்கும், மொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க, இப்போ எல்லாமே நம்ம அரைச்சாச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. முன்னாடியே போட்டு கரிச்சிடும். அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஒன்று போல் எல்லா இடத்துலையும் இந்த வெங்காயம் மிக்ஸ் ஆகணும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. வாங்க இப்போ சுடலாம். ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி, இப்போ எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு குட்டி குட்டியாக பாலாக பிடிச்சி வச்சுப்போம். அப்போ தான் நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே சீக்கிரமாக தட்டி போட ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நேரத்துக்கு இது மாதிரி எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சித்தா இல்லையான்னு கொஞ்சமாக அந்த பேட்டேஷன் போட்டு பார்த்திங்கன்னா பபுள்ஸ் வந்துச்சுன்னா அது எண்ணெய் காஞ்சிடுதுன்னு அர்த்தம். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கினே தட்டுறதுனால இப்படி இருக்குது. இது போல் ஒரு 2 கையும் யூஸ் பண்ணி தட்டுங்க. இப்போ பார்த்தீங்களா, நான் எல்லாத்தையும் தட்டி போட்டுட்டேன். உடனே திருப்பக்கூடாது, உடஞ்சிடும், விண்டு போயிடும். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்புங்க. ரொம்ப ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக வந்துடுச்சு கலரு. இப்போ இது வெந்துடுச்சு. ஓகேவா? பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு இது மாதிரி எண்ணெய் ஒரு வடிதட்டில் நம்ம வடையை போட்டு வைக்கணும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான டேஸ்டான வடை வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப சிம்பிள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.